உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258. பாவியான என்னை பாதை தவறிய என்னை உறக்கம் கலைஞே உந்தன் அன்பினை உணர்ந்து கொண்டே இரக்கம் நிறைந்த உந்தன் துணை வேண்டி நின்றே. பாவியான என்னை பாதை தவறிய என்னை பாதை தவறிய ஆட்டை போலே பாவியானலை ஆட்டை கேடும் நல்லாயன் போலே என்னை தேடி வந்தார். உங்கள் குரலொலி கேட்டு ஓடி வந்தேன், என்னை தூக்கி அணைத்துக் கொள்ளும். உந்தன் குரலொலி கேட்டு ஓடி வந்தேன், என்னை தூக்கி அணைத்துக் கொள்ளும். பாவியான என்னை பாதை தவறிய என்னை யாரும் இயேசுவே. தந்தையை தீரிந்த உதாரியை போலே தனித்தே நான் அலைந்தேன்.
மகனை ஏற்று தழுவும் தந்தையாய் நீ நின்றாய். உந்த நனவில அன்பினை உணர்ந்து கொண்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உந்த நனவில அன்பினை உணர்ந்து கொண்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். பாவியான என்னை பாரும் இயேசுவே, பாதை தவறிய என்னை பாரும் இயேசுவே. உறக்கம் கலைந்தே உந்தன் அன்பினை உணர்ந்து கொண்டு இரக்கம் நிறைந்த உந்தன் கருணையை வேண்டி நின்றேன். பாவியான என்னை பாரும் இயேசுவே, பாதை தவறிய என்னை பாரும் இயேசுவே. சோதரமே, இந்த நாளிலே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்ய போகிறார். காரணம், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். யூ ஆர் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் காட்ஸ் சைட். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்களும் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆகவே ஐ என்கரேஜ் யூ, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாய் சூப்பராய் மாற்ற அந்த கடவுளே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, நீங்கள் பூமியிலே சந்தோஷமாய் வாழக்கூடிய எல்லா வழிகளையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ ஐ என்கரேஜ் யூ ஒன் மோர் டைம், மறுபடியுமாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பாரங்களை இயேசுவின் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்கள் பாரங்களை சுமப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பாரத்தோடு இருக்கிறவங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவர், இயேசுவோடு இருந்த ஒருவர் இவ்விதமாய் அவர் கடிதத்தை எழுதும்பொழுது எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்மா என்று சொல்லும்பொழுது நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள், the things that you desire, நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள். அப்போ அவர் எழுதுகிறாரு, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், நம்ம ஆசைகளுக்கு எல்லையே இல்லை. பல காரியங்கள், இப்போ இது நடக்கணும், அது நடக்கணும், வீடு கட்டணும், படுத்துக்கொண்டே பல ஆசைகளை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். நல்ல காரியங்கள் எதுவோ நிச்சயமாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிப்பார். ஆகவே இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ துக்கமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, நல்லதை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். விசேஷ வண்ணமாய் இந்த மாதம் இயேசு நமக்கு சுகமளிக்கிற ஒரு மாதம் என்று சொல்லியிருக்கிறேன். அநேகர் ஏற்கனவே ஃபோன் பண்ணி, கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்கினாங்க, இந்த வலி காணாமல் போயிற்று என்று நல்ல அற்புத சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த இயேசு உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். நீங்கள் தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களேண்டா. இன்று மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம், உண்மையாய் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சில காரியங்கள் அவைகளிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனுடைய ஒரு கதர், ஒரு தகப்பனுடைய ஒரு அங்கலாய்ப்பு, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகம் வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சிறு வயது முதலே 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இப்படி தான் இருக்கிறான். என்ன என்றால், வாய் பேச முடியாது, ஊமை. ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ், பிறப்பிலே இருந்தே அவன் ஊமையாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே அவர் சொல்லுகிறான். அப்போ இவன் வெளி தோற்றத்திலே பார்த்தால் ஏதோ சரீரத்திலே ஒரு பலவீனம்,
நார்மலாக பார்த்தா ஊமையாக பிறந்துட்டான், ஏதோ ஒரு காரியம் டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அதற்கு அநேக விளக்கங்களை அவர்கள் சொல்வார். ஆனால் இங்கே அந்த தகப்பன் ஒரு காரியத்தை வித்தியாசமாய் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார். வெளி தோற்றத்திலே இவன் ஊமையாய் இருந்தாலும் இவன் ஊமையாய் இருப்பதற்கு காரணம் ஏதோ பிறப்பிலே அவன் அப்படி இருந்தான் என்ற அல்ல, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்காய் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்கடித்து சோர்ந்து போகிறான். அவன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அலக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். 22ஆம் வசனம். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, வெளி தோற்றத்திலே அவனால் பேச முடியாது. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது ஒரு ஆவி அவனை அலக்கழித்தது என்று சொல். வெளி தோற்றத்திலே இஸ் ஜஸ்ட் எ டம் பர்சன், வாயை திறந்து பேச முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களாம் அப்பா அவன் ஊமைப்பா, பாவம் அவனால் பேச முடியல, அவன் ஊமை என்று சொல்லி ஒரு சரீர குறைவை அவர்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு ஆவி இருந்தது. அவனை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அவனை சோர்ந்து போக செய்கிற ஆவி, அவனை அப்படியே எரிச்சலாம் பல் கடித்து அவனால் சகித்து கொள்ள முடியாத ஒரு ஆவி. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆவி குறித்து அவங்க அப்பா சொல்லுகிற காரியம், இது தற்கொலையின் ஒரு ஆவியாக இருக்கிறது. தண்ணீரை பார்த்தா தண்ணீரில் விழுந்து நான் செத்துடணும், நெருப்பை பார்த்தா நான் கொளுத்திக்கின்னு செத்துடணும் என்று சொல்லி அவனை தவறான ஒரு முடிவை எடுக்கும்படி தூண்டுகிற ஒரு ஆவி. ஆனால் வெளியில் பார்த்தா எல்லாம் சொல்கிற காரியம் அவன் ஒரு ஊமை. இன்னைக்கு கூட நாம் பார்க்கிற காரியம் அநேக இடங்களிலே குடும்பங்களிலே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை காணப்பட ஒரு காரணமும் அதுதான். சரீரத்தில் வியாதி, வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது இந்த வியாதி அந்த வியாதி என்று வியாதிகளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. சில வியாதிகளை மருத்துவரிடத்தில் கொண்டு போனால் கூட அவங்க சொல்லுகிற காரியம், டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லையம்மா, ஒன்றுமே இல்லையே தம்பிக்கு, நீங்கள் ஏன் கூட்டின்னு வரீங்க, ஒரு வேளை அவர் ஏதோ பார்த்து பயந்துருக்கிறார், இல்லை ஏதோ அவர் ஏமாற்றணும்னு பார்க்குறாரு போல இருக்கு என்று சொல்லி. ஆனால் இவர்களுக்கு அந்த உணர்வு உண்மையாக இருக்கிறது, ஜனங்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போல் அநேகர் எங்கள் சபைக்கு வந்திருக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போகணும், ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க, ஆனால் என்னால் இந்த வேதனையை தாங்கி கொள்ள முடியவில்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிசாசு என்ற அவனை வேதம் விதமாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா. இந்த வாலிபனை பிடித்த அந்த பிசாசு அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, அவனை சோர்ந்து போக செய்யும்படியாக சரீரத்திலே ஒரு பலவீனத்தை காண்பித்து அவன் லைஃப்பை முற்றிலுமாய் டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அவனுக்கு வாழ பிடிக்கலை. ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவதற்கு அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவனை குறித்து கேலி பண்ணாலும் இல்லை அசிங்கமாக பேசினாலும் இவனால் திரும்பி பேச முடியல. அவனை கேலி பண்ணி அவனுடைய லைஃப் சோர்ந்து போயிட்டு. காரணம் என்னன்னா, இந்த சரீரத்திலே காணப்படுகிற பலவீனம். இந்த நாளிலே ஒருவேளை பலவீனத்திற்கு காரணம் என்ன என்று நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த தகப்பன் சொல்லுகிறான், ஒரு ஆவி அவனை அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு நிம்மதி இல்லாமல் எரிச்சலை, பற்கடிப்பை, சோர்ந்து போக செய்கிறது. அவனை கீழே தள்ளி அவனை அலக்கழிக்கிறது. அவனை சாகடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறது. ஆனால் அவர் கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உம்மால் கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும், உம்மால் கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. ஒருவேளை
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஏசப்பா, உம்மால் கூடுமானா எவ்வளோ இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம், எவ்வளோ பணத்தை செலவிட்டோம், யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம். என் பிள்ளையே இந்த நிலைமையிலே பார்க்க என்னால் முடியல, அவனுடைய வேதனையை பார்க்க என்னால் முடியல. எனக்கு எவ்வளவு காலம் பலம் இருக்கும் அவ்வளோ காலம் நான் அவனை பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு பிறகு அவனை யார் பார்த்துப்பா, இப்படி இது என்னால் முடியல என்று சொல்லி, ஒருவேளை இந்த தகப்பனை போல நீங்களும் ஏசப்பாவை பார்த்து சொல்லிடுறேன்டா, உம்மால் கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகத்தை தாங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளை இடுங்கள் என்று சொல்வது உங்களுடைய ஜெபமாக இருக்கும் என்றால், நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான். இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், all things are possible for him who believes. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொல்லி, இன்னைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இது மலையை போல பல இடங்களிலே பிரயாசப்பட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என்ன இப்படி ஆயிற்றே என்று சொல்லி. இந்த வியாதி உங்களுடைய முழு குடும்பத்தினுடைய நிம்மதியை எடுத்திருக்கலாம், முழு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை எடுத்திருக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் செயல்பட்டு உங்கள் குடும்பத்தை நாசமாக்கணும் என்று அவன் பிரயாசப்படலாம். ஆனால் இன்று இயேசு சொல்லுகிற காரியம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. நீங்கள் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிச்சு பாருங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் தினந்தோறும் சொல்லுகிற காரியம், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் என்ற அவசியமே இல்லை. இயேசு உங்களுக்கு தான் உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வேண்டியதே இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு போகாதவர்களாக இருக்கலாம், இயேசுவை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம், இயேசுவை இதுவரைக்கும் நீங்கள் தேடாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ படித்தவரோ படிப்பறிவு இல்லாதவரோ, நீங்கள் எந்த ஜாதியோ மதமோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, எந்த கேட்டகரியிலே உங்களை நீங்கள் வைத்து கொண்டாலும் சரி, நீங்கள் இயேசுவை விசுவாசித்து பாருங்க. இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் வேண்டாம், எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:30 மணிக்கு நாங்கள் கூடி கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிறைய ஜனங்க வருகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏன் இந்த இயேசு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இந்த இயேசுனிடத்தில் அவளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் ஒரு ரீசன், இந்த இயேசு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்புகிறவங்க பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதாக இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் நெவர் லெட் கோ ஆஃப் ஜீசஸ். இயேசுவை நீங்கள் விடவே மாட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்க, இயேசு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இங்கே சொல்லப்படுகிறது, நீ விசுவாசித்தாலா உன் பிள்ளைக்கு இயேசு சுகம் கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆகும். ஐயோ, நான் இயேசுக்கிட்ட வந்ததில்லை, எனக்கு இயேசுனா பிடிக்காத, அதெல்லாம் இப்போது நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, இயேசு என் குழந்தைய தொட்டு சுகமாக்குவார். இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ், இயேசு உங்கள் குழந்தைக்கு நிச்சயமாய் சுகம் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நிம்மதி குறைவை, சமாதான குறைவை மாற்றி மறுபடியும் நீங்கள் குடும்பமாய் சந்தோஷமாக இருக்க உதவி செய்வார். பாருங்கள், கடவுள் என்று சொல்லும்பொழுது அவருடைய ஒரு ஆசை அதுதான். தீயோர்களை அழிப்பது அல்ல, தீயோர்களை மனமாற செய்வது தான் கடவுளுடைய ஆசை. ஏன் தெரியுங்களா? கடவுள் எல்லா மனுஷனையும் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாரையும் உண்டாக்கிறார். தீயோரை அடிக்கணும் அப்படி என்றால். ஆகவே தான் வேதத்திலே இயேசு போதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒருவன் உனக்கு தீமை செஞ்சா அவனுக்கு நீ நன்மை செய் என்று சொல்லுகிறார். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவன் உன் சத்துரு தாகமாக இருந்தா, இவனுக்கு இதெல்லாம் வேண்டும், இவன் பண்ண அட்டுழியத்துக்கு என் குடும்பத்தை எப்படி கொண்டு வந்தானே என்று சொல்லி அவனை சபித்து அவனை விட்டு விடாதபடி அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடு. உன் சத்ரு தான், உன்னை அழிக்கணும்னு நினச்சந்தான், பட் ஹெல்ப். உனக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவனை நீ மன்னி என்று சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளுடைய இறுதியம் அதுதான்.
அவர் சத்துருக்களை எதிர்க்கிறவர் அல்ல, சத்துருக்கள் மனம் மாறி அவர்களை போல சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பாருங்க, ஏன் கடவுள் என்று சொல்லும்பொழுது எல்லாமே இருக்கு, இன்னும் இல்லைன்னு சொல்ல முடியும். சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். பொன்னும் வெள்ளியும், ஏன் இது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு உலகம்தான். ஆராய்ச்சியாளர்கள் பாருங்க, ராக்கெட்டெல்லாம் அனுப்பினே இருக்கிறாங்க. வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா, வேற எங்கேயாச்சும் ஜீவன்கள் இருக்குமா என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆள முடிந்த ஞானத்திலே நம்மளுடைய அறிவு இவ்வளோதான், ஒரு உலகம் இருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் பாருங்க, எவ்வளோ பெரிய கடவுள், எல்லாம் இருக்குது. எத்தனை உலகம் இருக்குன்னு தெரியாது, கோடி கோடியான கேலக்ஸி இருக்குது என்று சொல்கிறாங்க. நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. தேவன் அவ்வளவுத்தையும் சிருஷ்டித்து இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியிலே ஒரு மனுஷ அவதாரம் எடுத்து வேதம் சொல்லுகிறது, நம்மை போல எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டாராம். பசினா அவருக்கு என்னன்னு தெரியும். அவர் தனிமையில் இருக்க, கூட இருந்த நண்பனே அவனை துரோகம் பண்ண, அப்படியே ஏமாற்றப்பட்ட நிலைமை என்றால் என்னன்னு தெரியும். நான் ஏசப்பா உமக்காக உயிர் கொடுப்பேன் ஆண்டவர், நீ கவலைப்படாதீங்க என்று சொன்னவன் இயேசுவுக்கு முன்பதாகவே அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது என்று மறுதளிச்சு ஓடிட்டான். ஏமாற்றுதல் என்றால் என்னன்னு தெரியும், தனிமை என்றால் என்னன்னு தெரியும். வீடு தங்குவதற்கு ஒரு வீடு இல்லை அவருக்கு. அவர் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட வரட்டுமான்னு கேட்டால் அவர் சொல்கிறப்பா, தலை சாய்க்க இடம் இல்லை, தலையை ஒரு தல்காணி வச்சு படுக்கிறதுக்கு கூட எனக்கு இடம் இல்லை, என் கூட வரேன்று என்னதுமே அவங்க போயிட்டாங்க. அப்படி திரளான வேதனைகளையும் சோதனைகளும் நம்பப்பட்ட எல்லா கஷ்டமும் அவருக்கு தெரியும். பணம் இல்லைன்னா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவர் எந்த இடத்திலும் பாவம் செய்யாமல் கடவுளாகவே இந்த பூமியில வாழ்ந்தார், நீதிமானாய் வாழ்ந்தார். ஏன் தெரியுங்களா? ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டப்படணும்? உங்களை சுகமாய் வாழ வைக்க. இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் ஆகும். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இயேசு அந்த அசுத்த ஆவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஊமையும் செவிட்டுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அப்போ பாருங்க, இயேசு ஒரு வார்த்தையினாலே அந்த குடும்பத்திலே அங்கே நிம்மதியை குறைத்த எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் மாற்றி போட்டார். இன்னைக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதான் நடந்ததல்ல. ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கும் அந்த இயேசு அப்படியே செய்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், எங்க சர்ச்சில் வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். விசுவாசிக்க கூடுமானால், நம்ப கூடுமானால் உங்களுக்காகும். நீங்கள் இயேசுவை நம்பினால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கூடி வர கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நான் உங்களுக்காக செபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளை வியாதியில இருக்கும் வேண்டாம், மருத்துவமனையில் ஒருவேளை உங்கள் பிள்ளையை அட்மிட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் அவைகளெல்லாம் கேட்டு பயந்துருப்பீர்களேண்டா, ஏதோ ஒரு காரியம் உங்கள் நிம்மதியை எடுத்திருக்க வேண்டாம். இன்னைக்கு இயேசுவை நம்பி பாருங்க. இயேசுவே என்று நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லி பாருங்க. அந்த இயேசுவே என்று சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை நிச்சயமாய் கொண்டு வர. வியாதி இருக்கிற இடங்களிலே கரங்களை வைத்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ வேறு யாருக்காச்சும் வியாதி இருக்கும் என்றால் அவங்க மேலே நீங்கள் கையை வைங்க. இன்னைக்கு அதை ஏன் வைக்கிறீங்க என்றால், நான் நம்புகிறேன் கடவுள் இதை செய்வார் என்று. அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து இன்று பிள்ளைகளை தொட்டு, வியாதியாக இருக்கிறவர்களை தொட்டு இயேசு சுகமாக்க போகிறார். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுன்னு வரோம். இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்க, இயேசு எங்கள் குடும்பத்திலையும் அற்புதத்தை செய்தார் என்று. ஜெபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஒரு தகப்பனுடைய கதரை. என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளைக்கு வியாதி, ஆண்டவரே அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி, ஆனால் அந்த வியாதிக்கு காரணமாய் இருந்த பிசாசை தேவனை துரத்தி, ஆண்டவரை செவிட்டும் ஊமையுமான ஆவியை அவனை விட்டு அகற்றி நல்ல சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே அந்த முழு குடும்பமும் இழந்து போன நிம்மதியை திரும்பவும் தந்து அவர்களை செழிப்பாய் வாழ வைத்த தேவன்தாமே. இன்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாப்பா, என் பிள்ளையை இப்படி பார்க்க முடியல, நான் இப்படி வாழ முடியல, சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு செய்கிறேன், அது கூட பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு அப்புறம் யார் என் பிள்ளை இப்படி பார்த்துப்பா,
அவனை அனாதை ஆகி விடுவானோ, எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு சுகத்தை தாங்க, அவன் சொந்த காலில் நிற்கணும், அவன் சந்தோஷமாக வாழுகிறதை பார்க்கணும், வியாதியெல்லாம் மாற்றுங்க என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வேளையில் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வியாதியாக இருக்கிறவர்களுக்காக செபித்து கொண்டு இருக்கிறார்களே, தேவன் இந்த வேளையிலே மனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். உம்மை நம்பினால் ஆகும் என்று சொன்னீரே. இன்னைக்கு ஏசப்பா வியாதி சுகமாகும், உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி வியாதிஸ்தர்கள் மேலே கரங்களை வைத்து கொண்டு, வியாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து கொண்டு செபித்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா, தேவனை தொட்டு நீ சுகமாக்கும்படியாய் செபிக்கிற, அவர்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று உம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டிரு, கரங்களிலே ஆணிகளும் கால்களிலே ஆணிகளும் ஆண்டவரை தலையிலே முன்முடியும் ஏற்றுக்கொண்டிரு. இந்த வேளையிலே அந்த காயத்தினால் உண்டான அந்த சுகம் சரீரங்களிலே இப்பொழுதே கடந்து வரட்டும். எல்லா விதமான கேன்சர்களும், எல்லா விதமான மூல வளர்ச்சியின் குறைவுகளும், எல்லா விதமான கை கால்களும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் தேவனுடைய அற்புத சுகம் கடந்து போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தி நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இழந்து போன நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் ஒன்றிலும் குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் அவர்களை நிரப்பி ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாங்க. தினந்தோறும் சொல்லுகிற காரியம் தான், எது உங்களால் செய்ய முடியலையோ அதை செய்து பாருங்களேன். கட்டி இருந்தால் தேடி பாருங்க, கர்த்தர் அதை மாற்றி இருப்பார், வலி வேதனைகளை மாற்றி இருப்பார். யூ ஜஸ்ட் ட்ரை அண்ட் see. ஒரு அற்புதத்தை இயேசு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். உங்களை ஸ்பெஷலாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த சர்ச்சுக்கும் போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு நல்ல சபைக்கு போங்க. பாஸ்டர் என்று இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். உங்களை தங்கள் சொந்த குடும்பத்தை போல ஏற்று தினந்தோறும் உங்களுக்கு ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களுடைய சர்ச் சொன்னதை போல தூரத்திலே திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே பூரண சுவிசேஷ தேவ சபை ஷாሎም பேராலயம் அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:30 மணிக்கு நாங்கள் கூடி இயேசுவை ஆராதிக்கிறோம். உங்களை போல் அநேகர் இருக்கிறாங்க, நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த கூட்டம், இந்த சபை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இழந்து போனதை இயேசு உங்களுக்கு திரும்பவும் அவர் நிச்சயமாய் கட்டளையிட்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னும் ஒரு முறை கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் பேராலயம் கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும், அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258. 7 ஆண்டுகளாக வெற்றி நடை போடும் ஜாய் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர், சுட்டிகளுக்கு ஏற்ற உலகம். இந்த ஆண்டு முதல் இன்னும் பல சிறப்பம்சங்களோடு உங்கள் அன்பு குழந்தைகளுக்காக vocal training, keyboard, drums, flute, calligraphy, karate, yoga, western dance, abacus, drawing, spoken English, Hindi and French classes மற்றும் field trips, picnics, art and craft, medical camp. இவையெல்லாம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் குறைந்த கட்டணத்தில் மிக நேர்த்தியாக கற்றுத்தரப்படுகிறது. இடம் 47 வீரண தெரு, தேரடி அருகில், திருவள்ளூர். மேலும் விவரங்களுக்கு 9894277768.